Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹை செக்யூரோட டூம் 4G வைஃபை கேமரா இத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கேமராவை ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணிட்டேன். சோ உள்ளுக்குள்ள இந்த மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு. ஒரு சின்ன ப்ரௌசர் கொடுத்திருக்காங்க. QR கோட் உங்களுக்கு டீடைலா கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் ஸ்டோருக்கு பிளஸ் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரெண்டுக்குமே இது எப்படி வந்துட்டு இது பண்ணனும் அப்படிங்கற ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட இந்த ப்ரௌசர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமராவை பத்தி பார்க்கணும் அப்படினா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு சின்ன அடாப்டர் பிளஸ் வந்துட்டு ஸ்க்ரூ கிட் கொடுத்திருக்காங்க இத ஃபிக்ஸ் பண்றதுக்கு. சோ இந்த கேமரா கொஞ்சம் ஸ்பெஷலான கேமரா. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலா கேமராஸ் பாத்தீங்கன்னா வைஃபைல இருக்கும், இல்லனா 4G சிம் கார்டா இருக்கும், இல்லனா லேண்ட்ல கனெக்ட் பண்ற மாதிரியான கேமராஸா இருக்கும். பட் ஆனா இந்த கேமரா பாத்தீங்க அப்படினா மூணுலயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க லேண்ட் கேபிளையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பின்னாடி பாத்தீங்க அப்படினா போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு உள்ள ஒரு சின்ன சுவிட்ச் இருக்கும். இது அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படினா ஒரு சைடு வந்துட்டு வைஃபைல கனெக்ட் ஆகும், இன்னொரு சுவிட்ச் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு வைஃபைலயும் கனெக்ட் ஆகும். இது வந்துட்டு ஒரு 3 MB கேமரா, டூம் கேமரா. இது சைடுல பாத்தீங்கன்னா QR கோட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மொபைல் ஆப்போட கனெக்ட் பண்ண போறோம். சோ 2 LED லைட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு கலர் விஷன் கேமரா தான் இது. நைட் டைம்லயும் கலர்ல கொடுக்கும். சோ இதுல சைரன் ஆப்ஷன் இருக்கு, 2-வே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. சோ இதுல பாருங்க ஃபுல் டீடைலாவே கொடுத்திருக்காங்க. மோஷன் டிடெக்ஷன் இருக்கு. புதுசா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் மெசேஜிங் புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆன் டைம்ல என்ன நடக்குது என்னன்னு சொல்லி டீடைல்டா அந்த டிஃபரன்ஸ் சிஸ்டம் மூவ் பண்ணாலும் 4G சிம் கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன் டைம்ல வந்துட்டு வண்டி எங்க போகுது, என்ன இது, வண்டியில யார் இருக்கா எல்லாத்தையுமே இதை வாட்ச் பண்ணிக்க முடியும். சோ இந்த கேமரா வண்டிக்கு வைக்கிறதுக்கு சஜஸ்டபிள். சோ இந்த கம்பெனியே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைலா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒருவேளை வண்டியில யாராவது திருறாங்கன்னா கூட நீங்க சைரன் ஆப்ஷன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இதுவே வந்துட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி கத்தும், வாங்கி கத்த ஆரம்பிச்சிடும். சோ ரெண்டுமே இருக்கும். ஒருவேளை இப்ப நான் நெட் கனெக்ஷன் யூஸ் பண்றேன், ஃபியூச்சர்ல வந்துட்டு நெட் கனெக்ஷன் எடுக்க போறேன்னா அப்ப நீங்க இது சிம் கார்டு கூட போட்டுக்கலாம். வைஃபை யூஸ் பண்ணலாம், சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். சோ இந்த மொபைல் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், மொபைல்ல கனெக்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இடத்துல பட்டன் இருக்கும். இந்த பட்டன் தான் உங்களுக்கு வைஃபை மோடு பிளஸ் வந்துட்டு சிம் கார்டு மோடு மூவ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து வைஃபை மோடு வச்சிருக்கோம். ஓகேங்களா? நீங்க ஸோ இந்த பவர் சப்ளை கொடுத்த உடனே இதில் லைட் எரியும். இந்த கேமரால வந்துட்டு ஒரு கமெண்ட் சொல்லும். ஓகே, இப்போ நம்ம மொபைல் எடுத்துட்டு ஸோ ஆட் டிவைஸில் போயிட்டு கீழே வந்துட்டு கேமரா ஹாட்ஸ்பாட் ஆட் இதை கொடுக்கணும். கொடுத்துட்டு கெட் இட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிவைஸில் இந்த லைட்டு பிளிங்க் ஆகுதான்னு கேட்குது. ஸோ பிளிங்க் ஆகுது. கொடுத்துட்டோம். இப்போ வைஃபையோட பாஸ்வேர்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ கோ டு செட்டிங்ஸ் போயிட்டு இந்த கேமராவோட வைஃபை இது காமிக்குதுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்கும். 8 தடவை 1 கொடுக்கணும். 1 சொல்லிட்டு 8 தடவை கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு ஆல் 1 கொடுத்து ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது கூட வைஃபை வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். வைஃபை வந்துட்டு கனெக்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும் கான்ஃபிகரேஷன். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 100% வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு லோட் ஆகிடும். இது முன்னாடி வந்துட்டு இந்த கேமராவுக்கு நேம் கொடுக்க சொல்லுது. ஒருவேளை கடைக்கு வச்சிருக்கலாம், லிவிங்ஸ் ரூம்ல இருக்கலாம், ஏதோ ஒரு இடம் சம் பேர் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகிட்டு இந்த QR கோடும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லோட் ஆகிடும். ஸோ ஓகே, வீடியோ லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்துட்டு இந்த வீடியோ SD-ஆ HD-ஆ எது வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஸோ அதில் பாருங்கள் SD இருக்கு. அதை HD இமேஜாக வேணா HD இமேஜாகவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த லைட்டு நைட் டைமில் இந்த லைட் எரியணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா நம்ம கலர் வியூ கிடைக்கும், இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கிடைக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க மோட் அழுத்தினீங்க அப்படின்னா சைரன் மோட் ஆன் ஆகிடும். ஸோ சைரன் சவுண்ட் வரும். அதுக்கு அடுத்து வீடியோ ரெக்கார்டிங் ஆகுது. எடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். ரெக்கார்டிங் கம்ப்ளீட்டடு. அடுத்தது
ஃபோட்டோ சேவ் ஆயிரும். ஸோ இதான் பண்ணிக்கலாம். ப்ளேபேக் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணி டைம் மூவ் பண்ணி ப்ளேபேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க வைஃபை கான்ஃபிகரேஷன். ஸோ மறுபடியும் வந்துட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணி நம்ம சிம் கார்டு மோடுக்கு மாற்றிக்கலாம். சிம் கார்டையும் இதே ஸ்லாட்டில் போட்டுட்டு மெமரி கார்டு இதே ஸ்லாட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டுட்டு பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண இந்த மாதிரி லைட் எரியும். மறுபடியும் அதே சேம் தான். நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கியூஆர் கோடு வந்துட்டு இந்த டிவைஸோட சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வரும். கான்ஃபிகரேஷன் முடிஞ்சோடனே இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ சிம்பிள் தான் ரொம்பவே ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி கேமராவோட டீட்டெயில்ஸ் வேணும், புதுசாக கனெக்ஷன் பண்ணணும், அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கே கூப்பிடுங்க. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.